இன்னைக்கா பிரதர் இன்னைக்கு எங்க போச்சு முன்னாடியே டோனி கொஞ்சம் போச்சு அதான் மேட்ரே நீங்க. அதான் போச்சு தோத்துட்டாங்க. ரொம்ப கொஞ்சம் ஒஸ்டா தான் ப்ளே பண்ணிருக்காங்க. ஏன் ப்ரோ தோத்துக்கிட்டே இருக்குன்ற மாதிரி ஒரு மீம் டெம்ப்ளேட் உருவாகிட்டு இருக்கு. என்ன விஷயம் மாறும்னு நினைக்கிறீங்க சிஎஸ்கே? கொஞ்சம் டோனி கொஞ்சம் முன்னாடியே இறங்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா 6-4க்காக ட்ரை பண்ணி கடைசியா இறங்குற மாதிரி இருக்கு. ஓகே, ஒரு ஃபினிஷிங்காக தோனி லாஸ்ட்ல வச்சு ஆடுறாங்க. ஃபினிஷிங் நல்லா இருக்கு. அவர் ஃபினிஷிங் நல்லா தான் பண்ணுவாரு. ஆனா கொஞ்சம் முன்னாடி ஆனா கொஞ்சம் ஜெயிக்க சான்சஸ் இருக்குல்ல. டோனி நல்லா ப்ளே பண்ணுவாரு அந்த ரீசனுக்காக. எல்லாருமே எக்ஸ்பெக்டேஷன் அதுதானே. ஆமா, அந்த ஏன் வந்து இப்படி ஒரு பக்கம் பார்க்கலாம்ல. தோனி மட்டுமே நம்ம டிபெண்ட் பண்ணிருக்கணும். சிஎஸ்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தோனி மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கு. அப்படி இல்ல ப்ரோ. அப்போ கூட வந்து ஒரு 3 பிளேயர் 4 பிளேயர் இறக்கிட்டு அதுக்கு அப்புறம் கூட இறங்கலாம். ஓகே, ருத்ராஜ் இப்போ நீங்க சொல்ற மாதிரி நான் பேசுறேன். ருத்ராஜ் வந்துட்டு 100 அடிக்கிறாரு. அத பெருசா பேச மாட்டேங்கிறீங்களே. தோனி வந்து 6 அடிச்சு 4 அடிச்சு. ஆமா இல்ல அவரும் நல்லா தான் ப்ளே பண்றாங்க. ஆனா கொஞ்சம் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்குல்ல. எப்பயுமே இப்போ நீங்க பிரியாணி சாப்பிடணும் ஆசைப்படுறா உங்களுக்கு பிரியாணி கொடுத்தா தான் நல்லா இருக்கும். ஓகேவா? அது எல்லாருக்கும் பிரியாணி பிடிக்கணும் அவசியம் இல்ல. எல்லாருக்கும் பிரியாணி என்ன பிடிக்குது? இன்னைக்கு எல்லாருக்கும் பிரியாணி தான் பிடிச்சிருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு புரியுதா? அது மாதிரி தான் யாருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தானே கொடுக்க முடியும். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக என்ன பண்ணுவீங்க? பட் இன்னொருத்தர் ஹர்ட் ஆயிட்டு இருக்காரு. அவரோட ஹெல்த்தியான ஸ்போர்ட் அவங்கள ஹர்ட் பண்ணலையே. நாங்க இருக்கிறவரை தான் நல்லா பேசுறோம். நிறைய ஃபேன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது அவங்களோட தப்பு. நாங்க வந்து இப்போ நீ நல்லா ப்ளே பண்ற நீ நல்லா ப்ளே பண்ற உன்னதான் சொல்றோம். நீ நல்லா ப்ளே பண்ணலன்னு சொன்னா தானே தப்பு. அது இது நல்ல ஸ்போர்ட். இப்படி என்ன பண்றாங்கன்னா தோனிக்காக மத்தவங்களை இறக்கி பேசுறாங்க. அது பண்ணக்கூடாது. இறக்கி பேசக்கூடாது. யாருமே இறக்கி பேசக்கூடாது தானே. நம்ம இன்னைக்கு மேட்ச் தோத்துட்டோம். அடுத்து இன்னும் 2 மேட்ச் இருக்கு, பார்ப்போம். அந்த 2 மேட்ச்ல தோத்தாதான் நம்மளால ஜெயிச்சாதான் நம்மளால குவாலிஃபை ஆக முடியும். கண்டிப்பா ஜெயிச்சிடுவோம் ப்ரோ அடுத்த மேட்ச். ஓகே, எந்த விஷயம் இம்ப்ரூவ் பண்ண நினைக்கிறீங்க சிஎஸ்கேல? என்ன ப்ரோ, பவுலிங் தான். பவுலிங் சரியில்லை. ஓகே, ரகானே கொஞ்சம் எடுத்துட்டோம்னா நல்லா இருக்கும். ஏன்னா ரகானே கிட்டத்தட்ட ஒரு 4-5 மேட்ச் சரியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. போன சீசன் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த சீசன் தான் சரியா பண்ணல, ஏன்னே தெரியல. கேக்கோட இன்னைக்கு கொஞ்சம் ஆடி இருந்தானா நம்ம ஜெயிச்சிருக்கலாம். இன்னைக்கு 130 ரன்ஸ் என்னமோ தோத்தோம்னு நினைக்கிறேன் நம்ம. அடுத்த மேட்ச் சேஸ் வந்து பயங்கரமா இருந்துச்சு. சேஸ்ல நம்ம குடிச்சிருவோம்னு நினைச்சோம், ஆனா விட்டுட்டோம். லைட்டா ஸ்லிப் ஆயிடுச்சு. அதுவும் ஹோம் கிரவுண்ட் தானே. ஹோம் கிரவுண்ட் நம்ம தோத்து தான் கொஞ்சம் இதாயிடுச்சு. ஹோம் கிரவுண்ட்ல அவங்க ஜெயிச்சிட்டாங்க. இப்போ நம்ம ஹோம் கிரவுண்ட்ல சண்டே மேட்ச் இருக்க போகுது. சிஎஸ்கே vs RR. அந்த மேட்ச் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது கண்டிப்பா ஜெயிச்சு தான் ஆகணும் ப்ரோ. கண்டிப்பா ஜெயிச்சலாம் நம்ம. தோத்துட்டாருங்க தோனி தோத்ததுதான் ப்ரோ. ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. அழுவுறீங்க? விடுங்க ப்ரோ, நெக்ஸ்ட் மேட்ச் பாத்துக்கலாம். ஓகே, இது உங்களுக்கு சோகமா இருக்கா இப்போ? ஓ மை ப்ரோ வாங்க இங்க வாங்க. இப்போ தோனி தோத்தனால இவ்வளவு ஃபீல் பண்றீங்களா நீங்க? எவ்வளவு பிடிக்கும் சிஎஸ்கே உங்களுக்கு? ப்ரோ அழுவே எல்லாம் சொல்லக்கூடாது. இங்க வாங்க. எதனால உங்களுக்கு இவ்வளவு சிஎஸ்கே பிடிக்கும்? சிஎஸ்கே மேட்ச் பார்த்து. ஓகே, இதுக்கே எப்படின்னா ஆர்சிபி ஒரு பக்கம் வந்துட்டு தோத்துச்சா. இன்னைக்கு மேட்ச் எப்படி போச்சு? நல்லா இருந்துச்சு. ஆனா இந்த சிஎஸ்கே வந்து நல்லா விளையாடினா, ஆனா பவுலிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கணும். கரெக்ட். நாங்க எல்லாரும் வேர்ல்ட் கப்ல அவ வரணும்னு ஆசைப்படுறா. ஐபிஎல்ல சிஎஸ்கே வந்து பவுலிங்ல இன்னும் ஸ்ட்ராங் ஆகல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இன்னும் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பவுலிங்கை தாண்டி? பவுலிங்கை தாண்டி ஃபீல்ட் ஒர்க், அந்த ஃபீல்டிங் நல்லா இருந்தா நல்லா இருக்கும். அப்புறம் நாங்க எம்எஸ் தோனியை பத்தி ஃபியூ வேர்ட்ஸ். எம்எஸ் தோனி பத்தி என்ன பேசுறது? சிஎஸ்கே பிடிக்குமா ஆர்சிபி பிடிக்குமா? சிஎஸ்கே எதனால ஆர்சிபி பிடிக்கும்? சொல்லுங்க, எதனால ஆர்சிபி பிடிக்கும் உங்களுக்கு? விராட் கோலி. எதனால விராட் கோலி பிடிக்கும்? பிளேயிங்னாலயா இல்ல வந்துட்டு ஸ்மார்ட்டா இருக்கிறதுனாலயா? ஸ்மார்ட். அப்ப பிளேயிங் எல்லாம் பாக்குறது இல்ல உங்களுக்கு? பிளேயிங் ஆல்சோ. ஓகே, இப்போ சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி வந்துச்சுன்னா யாரு ஜெயிக்கணும்னு நினைப்பீங்க? ஆர்சிபி ஃபார் விராட் கோலி. ஓகே, இன்னைக்கு நடந்த மேட்ச் அவுட் ஆஃப் 10 எவ்வளவு ஸ்டார்ஸ் தருவீங்க? which means 0-ஆ? 7. ஓகே. இந்த மலையாளமா நீங்க? ஓகே, அதனால வந்து விராட் கோலி ஆர்சிபி சப்போர்ட்ங்கறீங்க. தேங்க் யூ. ரொம்ப நாளா அந்த ஐபிஎல் கப் அடிக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு இருக்காங்க. விராட் கோலி பாக்கும்போது கொஞ்சம் சரி ப்ளீஸ் கப் கொடுத்துருங்க. நீங்களாச்சும் கப் கொடுத்துருங்க. சிஎஸ்கே மேட்ச் they tried that level best சொல்ல முடியும். தோனி அவரோட பேட்டிங் வந்து டேர்னிங் பாயிண்ட் ஆயிருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் நல்ல ஒரு ஹாரராக இருந்துச்சு. அதில் நல்லா இருந்துச்சு. பட் என்ன ஒன்று டேரல் மிச்சிலும் தூபே கொஞ்சம் நின்று கொஞ்சம் ஈஸியாக பார்ட்னர் வின் பண்ண வாய்ப்பு இருந்திருக்குது. அங்கே வந்து ஜிடியில் வந்துட்டு அவங்களோட பார்ட்னர்ஷிப்பே வேற லெவலில் இருக்குன்னு சொல்றாங்க. சாய் சுதர்ஷன் as well as கில் எடுக்கும் போது இவங்களோட பார்ட்னர்ஷிப் மாதிரி நம்ம சென்னை டீம்ல இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு.
எந்த விஷயத்தால மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன்? அது ஸ்டார்டிங்ல லேக் இருக்கு தான் செய்யுது. ஏன்னா ரஹானே வந்து டெஸ்ட் ட்ரையல் நிறைய ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. தென் அவன் ரவீந்திரன் அவரை வந்து ட்ரையல் பண்ணிட்டு இருந்தாங்க. தென் ருத்ராஜ் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாத பிளே இன்னைக்கு அவருக்கு. லாஸ்ட் 2-3 இன்னிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் வந்து ஒரு பாசிட்டிவா இருக்குது ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும். தென் அது சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெரிய லெவல் கான்ஃபிடென்ட் இல்லாத தான் இருக்குது அது. துஷார் தேஷ்பாண்டே அந்த கேட்ச் மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு கோவம் எல்லாருக்குமே இருக்கு. கண்டிப்பா பட் அவரோட சைடுல நம்ம என்ன அவர் உடலனா தான் அதிசயம் அதெல்லாம், பிடிச்சிருந்தா தான் அதிசயம் அதெல்லாம். இஸ் நோன் ஃபார் இட், பட் எனிஹவ் இட்ஸ் டஃப் லக் டுடே. ஓகே, பட் இருந்தாலுமே துஷார் தேஷ்பாண்டே வந்து நிறைய விஷயம் பண்ணிருக்காரு சிஎஸ்கேக்காக. அதையும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். கண்டிப்பா கண்டிப்பா ட்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா. பட் அவரோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணா he will be a real match winner. நெக்ஸ்ட் எல்லாமே க்ரூஷியல் மேட்சஸ் இருக்குது. hope CSK will come back. ஓகே, பட் ஆனால் 2 பேருமே ஓப்பனர் ரஹானா வேஸ்ட் ஒழுங்காவே ஆடல. ஸோ ஓப்பனர் நம்ம டீம்ல மட்டும் தான் ரொம்ப சொதப்பலா இருக்குது. அதனால நம்ம தோத்துறோம். 3 விக்கெட் ஸ்டார்டிங்ல போயிடுச்சு. அதனால ஒரு மைனஸாக இருந்துருக்கு. ஜிடி சைடுல பாத்தீங்கன்னா அவங்களோட பார்ட்னர்ஷிப் வேற லெவல்ல இருந்துச்சு. சாய் சுதர்ஷனா இருக்கட்டும் சரி, கில்லோட பார்ட்னர்ஷிப் ரொம்ப சூப்பரா பண்ணிருந்தாங்க. அந்த மாதிரி ஏன் பவர்ஃபுல்லா நம்ம டீம்ல ஆட மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி. ஜிடில மோஸ்டா தமிழ்நாட்டு பிளேயர் இருக்காங்க. அதனால ரொம்ப சாய் சுதர்ஷன் பவர்ஃபுல்லா தமிழ்நாடு பிளேயர் தான். 4 பேர் கிட்ட இருக்காங்க. ஷாருக் கான் நிறைய பேர் இருக்காங்க நம்ம டீம்ல. நல்லதா ஆடினாங்க. நம்ம டீம்ல அந்த மாதிரி பவர் பிளே யூஸ் பண்ண தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்டார்டிங்ல இப்போ வரைக்குமே யாரும் ரொம்ப ஸ்பீடா எதுவுமே அடிக்க இல்ல. துஷார் தேஷ்பாண்டே ஒரு கேட்சை விட்டாரு. என்னதான் பண்ணிருந்தாலுமே சிஎஸ்கேக்காக இந்த ஒரு கேட்ச் விட்டதுக்கு அப்புறம் திருப்பி நெகட்டிவிட்டி அவர் மேல வருது. என்ன எப்படி மாத்துறது அது? என்ன பண்றது தெரியல. நம்மளுக்காக வந்து வரானுங்களா ஒண்ணுமே புரியல. ஒரு மேட்ச் பார்க்கும்போது உயிர் போகுது ப்ரோ. உள்ள போமா மாட்டோமான்ட்டு. இப்ப கூட பிடிச்சதான் வச்சுட்டு இருக்கோம். இன்னும் 2 மேட்ச் இருக்கு. 2 மேட்ச் ஜெயிச்சாதான் உள்ள. இல்ல தோத்துட்டா. ஏன்னா ஃபைனல்ஸ்னு சொல்லும் போது சிஎஸ்கே வந்து சென்னையில நம்ம தான் ஆடணும். எப்படி சென்னையில தான் நடக்க போகுது ஃபைனல்ஸ். சென்னை ஆடுமா ஆடாதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதான் 2 மேட்ச் தான் தெரியுது. ஏன்னா ஒரு மேட்சும் ஒருத்தவங்க நல்லா ஆடுறாங்க. சில மேட்ச்ல ஒரே ப்ராப்பரா ஆட மாட்டாங்க. இப்போ பாத்தீங்களா HRSல வந்து சன்ரைசர்ஸ்ல அவங்க 2 பேருமே ஓப்பனர் நல்லா அடிப்பாங்க. அது எல்லா மேட்சுமே தெரியும். நம்ம டீம்ல அப்படி இல்லை. திடீர்னு டூபே நல்லா அடிப்பாரு, திடீர்னு வந்து சாண்டில் நல்லா ஆடிடுவாரு. ஸோ மாத்தி ஆடுறதுனால நம்மளுக்கு வந்து கரெக்டா யாரு ஆடுறாங்களேன்னு தெரியல. ஓகே, வணக்கம். இன்னைக்கு சிஎஸ்கே vs ஜிடி எப்படி போச்சுன்னு நினைக்கிறீங்க மேட்ச்? மேட்ச்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் போணுச்சு. ஆனால் அவங்க ஜிடி வந்து ஓப்பனிங் நல்லா 100 அடிச்சிட்டாங்க. அது இல்லாமல் நம்ம இந்த பக்கம் வந்துட்டு ரகானே வந்து ஓப்பனிங் நல்லா கொடுத்துறோம், நல்லா இருந்திருக்கும். அவர் ஓப்பனிங் அவுட் ஆயிட்டாரு. அப்புறம் ரன் அவுட் ஒன்று ஆயிடுச்சு. அது ரொம்ப மைனஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் டேரில் மிச்சலும் மொயின் அலி செம்ம பார்ட்னர்ஷிப்பு. அதில் வந்து மோகித் சர்மா வந்து பிரேக் த்ரூ கொடுக்காம இருந்தாருன்னா சத்தியமாக அடிச்சிருப்பாங்க, நல்லா இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் டேரில் மிச்சம் மொயின் அலி இன்னும் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்து அடிச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அதேமாதிரி தோனி வந்து கொஞ்சம் தலைவர் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கணும். அதை விடமாட்டுக்கிறாங்க. கொஞ்சம் அவருக்கு உடம்பு முடியல, என்ன பண்ணுறது. அவர் மட்டும் முன்னாடி வந்தாருன்னா கன்ஃபார்மாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஜிடி சைட்ல வந்துட்டு சாய் சுதர்ஷனும் சரி, கில்லும் சரி பயங்கர பார்ட்னர்ஷிப்ல பண்ணியிருந்தாங்க. ஆமாம், அதே பார்ட்னர்ஷிப் இங்க ஓப்பனிங்ல இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. ஆமாம். என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் நினைக்கிறீங்க? அதான் ஓப்பனிங்னா மாத்திரங்களா இருக்கும். ரகானே வந்து இப்போ ஒரு சில மேட்ச்சை விளையாடவே மாட்டேங்கிறாரு. இப்போ நம்ம 2-3 மேட்சாவே பார்த்தாவே அவராலே மேட்ச் ஓப்பனிங் நல்லா கொடுக்கவே மாட்டேங்கிறாரு. அதனால ஓப்பனிங் மாத்திரம் ருத்ராஜ் கிட்டேயுமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் நம்ம. ருத்ராஜ் கேக்கு வந்து அவர் வந்து சரி இப்போ அதிரடியாக விளையாடுறதுக்காக அவர் வந்து ஓப்பனிங் இறங்காம மாற்றி விட்டாரு. அதனால வந்துட்டு இவங்க அடிப்பான் அவர் இறக்கி விட்டாரு. ஆனால் கொஞ்சம் அதிரடியாக விளையாண்டு தான் நல்லா இருந்திருக்கும். அதுவும் 2 விக்கெட்டு ஃபர்ஸ்ட் இதாக 2 விக்கெட் போகும்போது ரொம்ப இதாகி போச்சு. முன்னாடியே கொஞ்சம் இறக்கி விட்டுருந்தாங்கன்னா கொஞ்சம் அதாவது அடிச்சிருக்கணும், நல்லா ஏரியா அடிச்சிருக்கணும். விக்கெட் விட்டுட்டாங்க ஃபர்ஸ்ட்ல. அது அப்படி விக்கெட் விட்டதுக்கு அப்புறம் கூட நல்லா இருந்துச்சு. மேட்ச்லாம் நல்லா இருந்துச்சு, பார்க்கறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டாக தான் இருந்துச்சு. நான் கூட ஜெயிச்சு பக்கத்தில் போக கிட்ட வந்துட்டாங்க. நல்ல பார்ட்னர்ஷிப்பு சூப்பரான. அதான் மொயின் அலினா 3 6 அந்த நூறு அகமது ஓவரெல்லாம் அடிக்கும் போதெல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு மேட்ச். எங்கடா மேட்ச் பக்கத்தில் வந்துருச்சு அப்படின்னு. அந்த டைம்ல தான் விக்கெட் மோகித் சர்மா போடாம இருந்தாருன்னா விக்கெட் ஆகாம இருந்தா செம்மையா இருந்திருக்கு. 2ல ஜெயிச்சு தான் ஆகணும் சிஎஸ்கே. ஆமா, அப்பதான் கொஞ்சம் என்ன விஷயம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? தான் கொஞ்சம் இப்படி என்ன சொல்றது, பவுலிங் சைடுல கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். ஆமா, பவுலிங்கும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் ஆகணும். கொஞ்சம் ரன் கொஞ்சம் நிறைய கொடுக்காம இருந்திருந்தாங்கன்னா, இன்னைக்கு மேட்ச்ல கொஞ்சம் நிறைய ரன் போக விடாம ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா ஜெயிச்சிருக்க சான்சஸ் இருக்கு. ஓப்பனிங் பத்தி இன்னைக்கு மேட்சோட ஓப்பனிங் பத்தி எப்படி இருக்கு? இன்னைக்கு உடனே டப்புன்னு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பார்க்கல, ஓப்பனிங்கே போயிருந்தோம். ஆனா சீக்கிரமா விக்கெட் ஆயிட்டு இருந்துச்சு. ஜிடி சைடுல பாக்கும்போது சாய் சுதர்ஷனும் சரி, கில்லும் சரி ரொம்ப வேற லெவல்ல பார்ட்னர்ஷிப் பண்ணிருந்தாங்க. இங்க நம்ம கிட்ட இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கு. ஆமா, இன்னைக்கு கொஞ்சம் ஓகே. அவுட் ஆஃப் 10 இன்னைக்கு எவ்வளவு ரேட்டிங் தருவீங்க? இன்னைக்கு ரொம்ப 5 தான். அந்த 5 கூட எதனால தரீங்க நீங்க? 5 கூட எதனால தரேன், லாஸ்ட் வரைக்கும் டோனி சரி அடிக்கணும்ட்டு ஒரு 2-3 6 அடிச்சாரு. அதுக்கோசம் ஒரு 5 ரேட்டிங். நீ இன்ட்ரெஸ்டா தான் பெட்டிங்லாம் பண்ணி இருந்தது 1xல. ஓகே, நீங்க மிஸ் பண்ணிட்டோம். நீங்க வெளிய போயிருந்தோம். அதனால வேற ஸ்கோர் மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம். ஓகே ஓகே. வெளிய மேட்சே ஃபுல்லா அவுட் ஆஃப் 10 நீங்க எவ்வளவு தருவீங்க? நானும் வெளியே போயிருந்தேன். எங்க அவுட் ஆஃப் 10 எவ்வளவு தருவீங்க? வெளியே போயிட்டேன் ப்ரோ.
மேட்ச்க்கு இன்னைக்கு நடந்த மேட்ச் தோத்துட்டோம். இன்னைக்கு மேட்ச் நடந்ததா? அடி ப்ரோ. இல்ல ப்ரோ இல்ல நீ நார்மலா வந்து மேட்ச் பத்தி கேட்டிருக்கேன்னு நினைச்சேன் ப்ரோ. இன்னைக்கு நடந்த பேசுறோம். அப்படியா? தெரியல ப்ரோ, நான் வெளியே போய். இன்னைக்கு ஆர்சிபி பத்தி நான் நினைக்கிறேன். ஆர்சிபி குவாலிஃபை போவாங்கன்னு நினைக்கிறீங்களா? வந்துட்டாங்களே ப்ரோ. குவாலிஃபை வந்துட்டாங்களா? பிளே ஆஃப்ல இருக்காங்களே. சூப்பர் ப்ரோ. தேங்க் யூ ப்ரோ. ரொம்ப ஐபிஎல் பக்காவா ஃபாலோ பண்றீங்கன்னு தெரியுது. ரொம்ப நன்றி ப்ரோ. ஓகே ப்ரோ. வேற ஏதாச்சும் கடைசியா நல்லா ஆர்சிபி நல்லா தான் கொஞ்சம் பீக்கா வந்துட்டு இருக்காங்க. ஒரு கப்புக்காக போராடிட்டு இருக்காங்க. கப்பு கிடைக்கும். Okay. அடுத்த வருஷம் கிடைக்கும் பாப்போம். கண்டிப்பா தேங்க் யூ பார்க்கலாம். தேங்க் யூ so much. Thank you. இன்னைக்கு நடந்த மேட்ச் அவுட் ஆஃப் 10 எவ்வளவு ஸ்டார்ஸ் தருவீங்க? நானா 3 தான் கொடுப்பேன். தோனிக்காக வேணா 5 கொடுப்பேன். அது என்ன ப்ரோ, இதுதான் ப்ரோ எனக்கு தோனின்னு சொல்றீங்க. மத்த பிளேயர்ஸ் நீங்க ஏன் வந்து செலிப்ரேட் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன்னா தோனி இது இப்போ எங்க வீட்ல இருக்க என் தம்பிக்கு சப்போர்ட் பண்ணாம எதிர் வீட்ல இருக்கவங்க சரி ஓகே. support அதே பண்ணல. தம்பி Okay. வந்து ருத்ராஜா இருக்கட்டும் சரி, ரஹானாவே இருக்கட்டும் சரி, ஜடேஜா இருக்கட்டும், ஏன் இது வர மாட்டேங்குதுன்ற ஒரு கேள்வி தானே வருது. First எங்களுக்கு தோனி, அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட். Okay. அதனால சப்போர்ட் ஏன்னா பண்ணேன். ருத்ராஜ் வந்து உயிர் கொடுத்து ஒரு 100 அடிக்கிறாரு, அது பெருசா பேசல. பட் தோனி, ஐ எம் சப்போர்ட்டிங் தோனி ஆல்சோ. ஓகே, தோனி வந்து ஒரு 6 அடிச்சாரு, 4 அடிச்சாரு, அது போதுங்கிற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்குல்ல. ஏன்னா லாஸ்ட் இப்போ 5 கப் வாங்கியாச்சு. நம்ம அடுத்த வருஷம் கூட அவங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அடிக்கிறது. தோனியோட லாஸ்ட் மேட்ச் இது. அதுக்கப்புறம் யாருமே அவர் சப்போர்ட் பண்ண மாட்டா, மேட்ச் பார்க்க போறது இல்ல. ஸோ அவர் சப்போர்ட் பண்றதுல தப்பே இல்லைல்ல. அடுத்த சீசன் வரும்போது நாங்க சென்னை விட்டு போறது இல்லை. அடுத்தது தோனி மாரி ருத்ராஜ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறோம். ஸோ அது எல்லாருக்குமே வந்து சில பேர் ஒரு சின்ன பையன் பேசியிருப்பான், எல்லாரும் போட்டு தாக்கி இருப்பாங்க அவனை. தோனியை பத்தி பேசுற, தோனி அவனுக்கு பிடிச்சது அவன் பேசுறான். இப்போ எனக்கு என்ன பிடிக்கும், நான் என்ன சாப்பிட்றேன்னு எனக்கு தான் தெரியும். ஓகேவா? அது வந்து நீங்க சொல்லக்கூடாது. என்னோட மைண்ட் செட் என்ன இருக்கோ அதுதான் நான் சொல்ல முடியாது. அது பிடிக்கிறத தாண்டி ஓவர் ஒரு ஸ்டேஜ்க்கு மேல டாக்ஸிக்கா போகுது, ரிலேஷன் ஒரு மாதிரி ஹெல்த்தியான ஸ்போர்ட்டே போகுதே இங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அதனாலதான் இந்த அது தோனிக்காக எனக்கு தோனி பிடிக்கும். நிறைய பேர் வந்து நட்ராஜன் வந்து T20 ஸ்குவாட்ல இல்ல, அதை பத்தி யாருமே பேச மாட்டாங்க. அதுவும் ஒரு பிரச்சனையா இருக்குல்ல. இப்போ அஸ்வின் இல்ல, தமிழ்நாட்டு பிளேயரே இல்ல, பட் அதை பத்தி யாருமே பேச மாட்டாங்க. இப்போ தோனி பத்தி பேசுறத மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்கறாங்க எல்லாருமே. ஏன் நடராஜை பத்தி யாருமே பேச மாட்டீங்கன்னு ஏன் கேட்க மாட்டாங்க அந்த கேள்வியை? இப்போ நம்ம நல்லா போட்டிருக்காரு. ஒரு லெஃப்ட் இன்ஜுரின்னு ஒரு ரீசன் சொல்லி முடிச்சிடுறாங்களா? இன்ஜுரியே கிடையாது. இப்போ பாத்தீங்களா நம்ம வேர்ல்டு கப்ல ஜெயிக்கும் போது ஒரு லெஃப்ட் ஹேண்ட் போலர் இருப்பாங்க. எல்லா மேட்சும் ஆஷிக் நேரா இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து வேர்ல்டு கப்ல ஒருத்தர் இருந்தாரு. இதுக்கப்புறம் இந்த வேர்ல்டு கப்ல எல்லா டீம்லயும் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் போலர் இருப்பாங்க. நம்ம டீம்ல மட்டும் அப்படி இல்ல. பவுலிங்கே நம்ம சைடுல ஸ்ட்ராங்கா இல்லன்ற மாதிரி இருக்கு. ஸ்பின்னர்ஸ் யாருமே ப்ராப்பரா இல்ல. இந்த வாட்டி ஸ்குவாடே கொஞ்சம் சச்சகா மச்சகா. ஸ்குவாட்ல இவங்களை ரீப்ளேஸ் பண்ணலாம், இவருக்கு பதில் இவரை ரீப்ளேஸ் பண்ணனா யாரை சொல்வீங்க? கான் அவன் பண்ணது ராஜஸ்தான். அவனுக்கு பதிலா அவருக்கு பதிலா வந்து நட்ராஜன் உள்ள போடலாம். ருத்ராஜ் கில், சுமன் கில் வரை ஏதோ போட்டிருந்தாங்க. பட் இன்ஜுரி ஆனா அவங்க போலான்னு அவங்க பண்ணிருக்கலாம். இங்கு சிங் ட்ரை பண்ணிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு சஞ்சு சாம்சன் வந்ததுனால எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. அதனால நம்மளோட ஒரு சப்போர்ட் இருக்கு. நம்மளோட ஏன்னா ரொம்ப நாள் ரொம்ப கஷ்டப்பட்டதுனால ஒரு அதுவும் அவர் ஆட வைப்பாங்களான்னு தெரியல. ரிஷப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால கீப்பர் மோஸ்டா 85% அவர் தான் ஆடுவான்னு ஒரு இது இருக்கு. அடுத்த இன்னும் 2 மேட்ச்மே ஜெயிச்சா தான் நம்ம குவாலிஃபை ஆக முடியும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்கு. ஷூரா வந்து தோனி ஏதாவது பண்ணுவாரு கண்டிப்பா. அவர் ஒரு மாஸ்டர் பிளான் இனிமேல் தான் வெளியே வரும். and you hope for the best. இப்போ வந்துட்டு ஜிடில 2 பிளேயர்ஸ் சூப்பரா ஆடி இருக்காங்க. நம்ம சிஎஸ்கேல பாக்கும்போது என்னதான் சூப்பரா ஆடினாலுமே தோனி வந்து ஒரு 6 அடிச்சாரு, 4 அடிச்சாரு, அதுதான் பெருசா பேசப்படுறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அகெயின் இட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அ இண்டிவிஜுவல், அவ்வளோதான் நான் பேசுறேன். ஏன்னா தோனி ஒரு ஹைப் இருக்கிறதால தான் சிஎஸ்கே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷம் தோனி போயிட்டு வேணா இவ்வளோ ஒரு ஃபேன் பேஸ் இருக்குமான்னு சொல்ல முடியாது. இப்போ என்னன்னா இப்போ நிறைய டீம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் SRH, KKR, தென் ராஜஸ்தான் ராயல்ஸ் இவங்களாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபேன்ஸும் வந்து அப்படியே ஸ்பிளிட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ என்ன கேட்டிங்கன்னா இந்த வருஷம் தோனிக்காக சிஎஸ்கே பார்ப்பேன். அடுத்த வருஷம் சஞ்சு சாம்சன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. SRH எந்த டீம் பெஸ்ட்டாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ஃபேன் மாறுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான். ஓகே, கண்டிப்பாக சிஎஸ்கே இந்த விஷயம் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணணும்னா எந்த விஷயம் சொல்லுவீங்க நீங்கள் அப்கமிங் மேட்சஸ்ல? கோஆர்டினேஷன் கரெக்டாக இருக்கணும். கேப்டன்ஷிப் ருத்ராஜ் இஸ் ட்ரைங் ஹிஸ் லெவல் பெஸ்ட், பட் ஸ்டில் அந்த ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இன்னும் வரலன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, அவுட் ஆஃப் 10 இன்னைக்கு ஜிடி வர்சஸ் சிஎஸ்கேக்கு எவ்வளோ ரேட்டிங் தருவீங்க? 10க்கு 7.5.